சீவி எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அம்மா சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு டிஃபரெண்டா ஒரு கொழுக்கட்டை பண்ண போறோம். போன வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. உங்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அது மாரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நாட்டு வெள்ளத்தை கொஞ்சம் நறுக்கி எடுத்துக்கலாம். இருக்கும் பெருசு பெருசா கட் பண்ணி போடலாம். சீக்கிரம் கரையாது. ஆனா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சீவி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு வெள்ளத்தோட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவள் கொஞ்சமா ஊற வச்சிருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் இனிப்பை எடுத்து கொடுக்கும். இப்போ திரி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு இடிச்சு வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இது சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதை அப்படியே கூட சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லதுதான். இட்லி பானை வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இட்லி கொத்து வச்சுக்கலாம். நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இட்லி தட்டுல வச்சுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிட்டு இப்ப கொழுக்கட்டை வந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பரா வந்துருச்சு பாருங்க. இலையே நல்லா சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. இலையே நல்லா வாடி போச்சு பாருங்க. பானையோட இறக்கிக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. அத்தை செஞ்ச கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. செம்ம சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மியாவும் செஞ்சிடாங்க. வீட்டுல அப்புறம் அடிப்படி சண்டை தான் வரும். கொழுக்கட்டை